வணக்கம் நண்பர்களே. கடந்த 29ஆம் தேதி தமிழ் இந்துவில் ஒரு தலையங்கம், மிக முக்கியமான தலையங்கம், தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தலையங்கம். என்னன்னா, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, இந்தியன் மிலிட்டரி அகாடமியில் பயிற்சியில் சேர்ந்து, பயிற்சி நேரத்தின் போது காயமுற்று, தகுதி இன்மையை காரணம் காட்டி விடுவிக்கப்பட்ட இராணுவ பயிற்சி பெற்ற நபர்களை பற்றிய ஒரு தலையங்கம் தான் அது. ஆகஸ்ட் 12 ஒரு ஆங்கில ஏட்டின் செய்தி அடிப்படையாக கொண்டு உச்சநீதிமன்றம் தானாக ஒரு வழக்கு, சுமோட்டோ வழக்கை எடுத்துக்கொண்டது. அது என்னன்னா, 1985 இன்றைய வரையில் இராணுவத்தில் சேர விரும்பும், இந்த தன்மையில் சேர விரும்பும், பயிற்சி காலத்தில் பாதிக்கப்படும் இளைஞர்களுக்கு மறுவாழ்வு என்பது கொடுமையாகி விடுகின்றது. அவர்கள் அந்த காயத்தை சரி செய்து மீண்டும் இராணுவத்தில் சேரவும் முடியவில்லை. அதே நேரத்தில் அவர்களுக்கு உரிய சிகிச்சையை முன்னாள் இராணுவ வீரர்கள் உள்ள மருத்துவமனையில் அவர்களுக்கு வாய்ப்பில்லை. அரசு மாதம் ஒரு 40,000 தருகின்றது, காயத்தின் தன்மைக்கேற்றது போல. இப்படி ஒரு 500 இளைஞர்கள் இராணுவத்திற்கு சேர வேண்டும் என்று நாட்டுப்பற்றோடு அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக விருப்பத்தின் அடிப்படையில் சேர்கின்ற இளைஞர்கள் காயமுற்ற பிறகு பயிற்சி காலத்தின் போது காயமுற்ற சூழ்நிலையில் அவர்கள் விடுவிக்கப்படுகின்றனர். அவர்கள் மறுவாழ்வு என்பது எட்டாக்கணி ஆகின்றது. இதை அறிந்த உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் நாகரத்னா, மகாதேவன் தலைமையிலான அமர்வு அவர்களுக்கான பிரச்சனையை பற்றி பதிலளிக்க சொல்லி மத்திய அரசிற்கு நோட்டீஸ் பண்ணுறது. இன்னொரு பக்கம் சென்னை துறைமுகம். சென்னை துறைமுகத்தில் அதே போல் 1990, 92 பயிற்சி பெற்ற பல பயிற்சி அப்ரண்டிஸ்கள் இன்னி வரைக்கும் வேலை கிடைக்கல. நாட்டின் இரு அம்சங்களை நம்ம பார்க்கணும். ஒரு பக்கம் இந்த நாட்டுப்பற்றோடு இராணுவத்தில் சேருகின்ற இளைஞர்கள் காயமுற்றால், பயிற்சி காலத்தில் காயமுற்றால் அவர்கள் வாழ்வு அதோகதியாகிடுகின்றது. இன்னொரு பக்கம் இராணுவத்துக்கு நிகராக கனரக கப்பல் கட்டும் தொழில், இது போன்ற பயிற்சி காலத்தில் அப்ரண்டிஸ் போகின்ற மாணவர்கள் நிலைமை, வேலை கிடைக்காம போகுது. இவர்கள் பிரச்சனை என்ன சொல்லுதுன்னா, உச்சநீதிமன்றம் காயமுற்ற வீரர்களின் தன்மைக்கேற்றா போல அவர்களை குணப்படுத்தி ஒரு எழுத்துப் பணியோ தகுதிக்கேற்ற வேலையை கொடுக்கலாமே, நிர்கதியாய் விட வேண்டாமே என்று உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது. இங்க பயிற்சி காலத்தில் பயிற்சி பெற்ற சென்னை துறைமுக அப்ரண்டிஸ்கள், சென்னை துறைமுகம் மட்டுமல்ல, ரயில்வே போன்ற பல்வேறு மத்திய அரசின் பணியில் உள்ள பயிற்சி பெற்ற இளைஞர்கள் வாழ்வாதாரம் இப்படிதான் இருக்கு. பல போராட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்ப நாட்டின் ஒரு தன்மையில பார்த்தோம்னா, தொகுப்பா நம்ம ஆய்வு செய்தோமானால், நாட்டுப்பற்றோடு இராணுவத்தில் சேரும் இளைஞர்கள் நிலைமையும், அதே நாட்டுப்பற்றோடு அரசு வேலையும் ஒரு நாட்டுப்பற்று வேலை தான். கனரக வாகன இயக்குனர் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பணிக்கு பயிற்சியாளராக சேர்ந்து, அப்ரண்டிஸாக சேர்ந்து வேலை கிடைக்காத நிலைமையும் ஒரே தட்டில் வைக்க வேண்டியதா இருக்கு. இவர்களுக்கும் வேலை கிடையாது. அரசின் தடையின்மை, மத்திய அரசின் தடையின்மை காரணம் காட்டி இவர்களுக்கு வேலை இல்லை. ஒரு புறம் இவர்கள் காயத்தின் காரணமாக இராணுவத்தில் சேர்க்கப்படவில்லை. இந்த ஒரு செய்தியை தமிழ் இந்த 29 வெளியிட்டுள்ளது. குறிப்பாக இராணுவம் தொடர்பான செய்தியை தொகுப்பாக நாட்டில் உள்ள பயிற்சி பெற்ற நிலைமை இப்படித்தான் இருக்கிறது என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு எதிராக சிந்திக்க வேண்டும். சீர் செய்வது எப்படி என்ற கருத்துக்களை அரசுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். நன்றி.